ஆர்டிஸ்ட் நீ டியூட்டிக்கு போலியா? லீவ் போட்டு வரை கூத்தா? வண்டி வேற நடு ரோட்ல பார்க் பண்ணிக்குது. தெரியல. சரி திருமல ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஓகே. மூவியை கூட எடுக்காம அவன் வந்தான்னா அவங்க வந்தாங்க போனாங்கன்னு சொன்னேன். அவ்வளவுதான், எதுவும் பேசக்கூடாது. நான் ஆர்டிஸ்ட். உன் மனசுல என்ன நினைப்பு? இன்னும் இந்த ஏரியாவை பத்தி உனக்கு தெரியல, பிரிச்சிருவானுங்க. இல்ல திருமல, என்ன இல்ல? வண்டி நடு ரோட்ல விட்டு சாவியை வேற அதுல வச்சுட்டு வரியா நீ? ஓட்டு போயிடுவாங்க அப்படியே. புடி லட்சுமி, கல்யாணத்துல குத்தாங்க சாத்துக்குடி, ஆர்டிஸ்டுக்கு ஜூஸ் போட்டு கொடு. டென்ஷன் ஆகுது பார். என்ன ஏதோ ஸ்மெல் இல்லையே. ஏன் பதற? நீ பேச்சு மாதிரி ஆயிட்ட. நான் ஆர்டிஸ்ட் ஏதாவது திட்டிச்சா? இல்லையே. குடும்ப பிரச்சனை போலுக்குது. தெரியல. யார் வந்தா? யாரும் வரலையே. யாரு வந்தா? கேக்குறல, யாரு வந்தா என்ன பண்ணானுங்க? யாரும் வரல திருமல, யாரும் வரல. யாரும் வரல. சொல்ல மாட்டேன். 5 பேரு ஆட்டோல வந்து லட்சுமி கோட்ல தண்ணி வச்சாங்க. அது இல்லாம திருமலை எங்க நீ முதல்ல கேட்டாங்க. ஆமா, அப்புறம் ஆர்டிஸ்ட் வந்துச்சு. பெரியத்துல நீ கை வச்சா பேஜால இருக்குன்னு மிரட்டினாங்க. சொல்லு இல்ல, பாதத்தானே ஆர்டிஸ்ட மாட்டிட்டு போட்டாங்க. வீட்டுல அந்த உலக கூட கும்பிட்டாங்க. பாவம் தாக்கா. ஹலோ, யார் பண்ணி வந்துட்டே இருக்க? ஹலோ, யாரும் கேட்கல. கேட்டா யார் பண்ணி? கேட்டா உங்க அப்பாங்க இன்னும் வெளியே விட மாட்டானா? அதெல்லாம் பரவாயில்ல. ஆனா நீ லவ் பண்றேன்னு சொல்லிட்டல. தப்பு இல்ல. அப்பனா அப்படிதான் இருப்பான். உன்னை பொண்ணு மெக்கானிக்கல்ல குத்து கூட்டு போடுவானா? அதெல்லாம் தப்பு இல்ல. இப்ப உங்க அப்பாங்க உங்க அப்பா எங்கடி? Just to make sure whether your information is authentic or not. யார் அது? அரசு 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 எவன்டா அரசு? உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சம்பந்தப்பட்ட என்கிட்ட மட்டும் பேசு. எங்கடா அவன்? சொல்றா. நான் தான் திருமலை. யாரா இங்க அரசு? யாரா இங்க அரசு? இங்க இங்க உங்க இடத்துக்கே வந்திருக்கேன். ஒண்டி கொண்டினாலும் சரி, இல்ல ஒட்டு மொத்தமானாலும் சரி, பாத்துலாம்டா, பாத்துலாம். யாரு நீ? அரசா? நீ அரசா? யாரு? நீதான் அரசா? ஏய் சொல்றா. ஓஹோ, நீதான் அது? நீதான் அரசா? ஏய் நீ யாருடா? நீதான் அரசா? பாத்தியா, நீ யாருன்னு எனக்கு தெரியல, நான் யாருன்னு உனக்கு தெரியல. எனக்கு உனக்கு என்ன பிரச்சனை? எவன் பொண்ணைய நாள ஒப்புனா நீ என்னடா நடுவுல? நீ என்ன பூச்சியா? எவனுக்கும் எனக்கும் பிரச்சனை நடுவுல இவன், இவனுக்கு எனக்கு நடுவுல நீ என்ன வர? விசுவாசமா? அப்படியே பிரச்சனை பண்ணும் தோஞ்சின்னு வை, என் கிட்ட மட்டும் போது அங்க வந்து தண்ணி அடிக்கிறது, இந்த ஏரியால குரல் கொடுக்கறது, இந்த பயாஸ்கோப்லாம் வேற எங்கேயா காட்டு.
நம்ம தியேட்டர்ல உன் படத்தை ஓட்டுனேன்னு வை, ஸ்கிரீன் கீஞ்சிரும். அரசு, நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம், ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி தூசு. இப்போ சொல்றேன், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. பிரச்சனை வேண்டாம். தோற்றங்கள் மாறிப்போகும், தோல் நிறம் மாறிப்போகும், மாற்றங்கள் வந்து மீண்டும் மறுபடி மாறிப்போகும். ஆற்றிலே வெள்ளம் வந்தால் அடையாளம் மாறிப்போகும், போற்றிய காதல் மட்டும் புயலிலும் மாறாதம்மா. கரெக்டா தான் சொன்னாரு கவிஞர். லவ் பண்ணால இந்த பசங்க தீ மாதிரி ஆயிடுறானுங்க, தொட்டா வெடிப்பான் போல இருக்க. சொடக்குறா, தொடக்கின கையை இப்ப தூக்கிடுவா. யாரு நீ? அவனை தூக்குற பார்த்தல? டேய், இந்த சுருளை கொஞ்சம் பார்த்துதான் சுத்தணும், இல்லன்னு வை சத பிஞ்சிடும். நான் கூட என்னமோன்னு நினைச்சேன். அரசுக்கு சவாலா? வேலை இல்லாத வந்தான், வேலை தெரிஞ்ச வந்தான், வீரமான. கார் பிரேக் டவுனா? நான் வேணா ஹாஸ்பிடல்ல டிராப் பண்ணட்டுமா? நோ நோ, ஐ அம் நாட் a doctor, I am going for an interview. நீங்க போங்க. ஓகே. என்ன வக்கீல் சார்? எஸ். வண்டி ரிப்பேரா? நான் வேணா கோர்ட்ல டிராப் பண்ணட்டுமா? நோ நோ, நான் வக்கீல் இல்ல, நான் ஒரு இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன். நீங்க போங்க. ஓகே. சரியா? ஜாப்லெஸ் ஃபெல்லோஸ். சோ இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் Dressக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு போல இருக்குது. தெரியாமலையா ஏவிஎம் சரவணன் சாரும் கே பாலச்சந்தர் சாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்காங்க. ஆகவே இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் Dressஆலேயே நமக்கு வேலை கிடைக்க போறது உறுதி. ஐயோ, இவர் மூஞ்சில சேத்த வாரி அடிச்சிட்டு எப்படி ஓடுறா பாரு. என்ன பண்ணி வச்சிருக்க பாரு. நீ என்ன பீனா மோளா இல்ல 5 ஜார்ஜாடா? நம்ம ஸ்டேட்டுக்கு ஓடுற அத்லட்டா? உன் சட்டையை கழட்டுறா. சார் வேணாம் சார், வீணா பிரச்சனை வந்துரும். பிரச்சனை தான் வந்துருச்சடா உன் ரூபத்துல. இன்டர்வியூ போற நேரத்துல ஒயிட் அண்ட் ஒயிட் Dressல சேர மாதிரி அடிச்சேடா. இனி நான் எப்படா இன்டர்வியூ போவேன்? அதனால உன் சட்டையை கழட்டுறா. இந்த பிடிக்க சார். ஸ்ட்ரீட்டுக்கு ஒருத்தர் இப்படி பிரேவா நடந்தாதான் பப்ளிக் ஒழுங்கா நடக்கும். என்னடா இவ்வளவு கப் அடிக்குது? 2001ல துவைச்சது. கிளம்புடா. ஓகே. நம்ம விக்கியோட ஸ்மெல் பண்ணிருக்கு சார். ஓகே, ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். நான் இப்ப இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி குளிக்க விரும்புறேன். யார் வீட்டு பாத்ரூம்ல தண்ணி வருதா? சென்ட்ரல் ஜெயில்ல தண்ணி வரும். ஐயோ நேத்து என்ன சார் நாக்கடியில கொள்ளையடிச்சவன் சார் வாட்ச்மேன் அடிச்சு போட்டு வந்திருக்கான். அவன் 10 செட்டன்னு கரெக்ட்டா சொன்னான் சார். ஏண்டா பப்ளிக்கோட மிங்கலானா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? Sir, you are wrong, sir. I am an innocent fellow from a royal family, sir. Actually, I am going for an interview, sir. இது ஏன் சட்டை கிடையாது, sir. இங்க பாருங்க, sir. A plus B the whole square is equal to A square plus B square plus 2AB into pi r square is equal to R2. Sir, R2 நம்ம ஸ்டேஷன் சார். கரெக்ட், அங்க வந்து பேசிக்க. சார், உங்க நாய் என்ன தப்பா பிடிச்சிருச்சு, சார். எங்க விக்கி எப்போ யாரையும் தப்பா பிடிச்சது இல்ல. இது வரைக்கும் 97 கேஸ் பிடிச்சிருக்கு. அப்ப ஒரு கேஸ் கூட நீங்க பிடிக்கலையா? இதுக்கும் கை தட்டுறானுங்களே. நல்ல நாள் முகூர்த்த நாள் 27, 28, 29, 27. ஓகே, உனக்கு ஓகே தானே? அவ்வளவுதான், வச்சிருங்க. என்ன திருமலை ஆகிய எனக்கும் ஸ்வேதா ஆகிய அவளுக்கும் நண்பர்கள் சூழ வடபழனி கோயில்ல வர 27ஆம் தேதி கல்யாணம். அப்பாவும் அரசுவும் ஆசீர்வதிக்க எல்லாரும் வாங்க. இப்படிக்கு நாங்க தங்கள் வரவை எதிர்நோக்கும் செல்வம், நாலட்சுமி, ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே பிரிண்ட் பண்ணவா? அதான் மேட்ரு. வாங்க. தாலிக்குதா? எந்த மாதிரி தாலி வேணும்? கழுத்துல கட்டுற மாதிரி. சார் விளையாடாதீங்க. உங்களுக்கு எந்த முறைப்படி தாலி வேணும் அது சொல்லுங்க. முறைன்னா என்ன முறை? லவ் மேரேஜா? ஏன் அதுக்குன்னு தனியா வைக்கிறீங்களா? இல்ல தம்பி, தாலி எல்லாம் குடும்பத்துல மூத்தவங்க வந்து வாங்குறதா முறை. தப்பா எடுத்துக்காதீங்க. இப்படி வேணும் அப்படி வேணும்னு கேக்குறதுக்கு இல்ல. உங்களோட பொண்ணு பிள்ளை கல்யாணம்னா என்ன செய்வீங்களோ அப்படி கொடுங்க. நல்லா இருக்கணும். தாலியும் சரி, வாழ்க்கையும் சரி. மார்னிங் சார். நான் உன்னை உட்கார் சொல்லியே. சாரி சார். ஆமா, 5 தடவை இன்டர்வியூ கார்டு அனுப்பிச்சு ஏன் வரல? சார், சில பல சமுதாய சிக்கல்கள்னால என்னால இந்த ஆபீஸ்க்கு வர முடியாம போயிடுச்சு சார். என்ன மன்னிச்சிருங்க சார். எங்க இருந்து வர? சார், சென்ட்ரல்ல இருந்து வரேன்.
ஸ்டேஷனா? அவுட் ஆஃப் ஸ்டேஷன் பக்கத்திலே தான் சார். உன் பேர் என்ன? பழனி. அது ஊர் பேரு இல்ல சார், அதான் சார் என் பேரு. என்ன படிச்சிருக்க? மாமா. அப்படி ஒரு படிப்பா? இல்ல சார், WMஏன்னு சொன்னா யூசுவலா இருக்கேன்னு கிண்டல் பண்ணுவீங்க, அதான் டிஃபரெண்டா இருக்கட்டுமேன்னு மாமான்னு சொன்னேன். சரி, உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க சார். வேலை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோ. சரி. முதல் நாள் ஆபீஸ்க்கு வர, ஆபீஸ் தீ பிடிச்சு எரியுது, என்ன பண்ணுவ? சார் முத நாள்லயே தீயா? வாட் இஸ் திஸ் சார்? ஷட் அப். ஆபீஸ் தீ பிடிச்சு எரியுது, என்ன பண்ணுவ? அதான் ஒரு போனுக்கு 2 போன் இருக்குதே சார், உடனடியா ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லி தீ அணைச்சிருவேன் சார். 2 போனுமே அவுட் ஆஃப் ஆர்டர். ஓ, அதனால என்ன சார், இதோ உங்க செல்போன் இருக்குதே, இதுல ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லி தீ அணைச்சிருவேன் சார். செல்லுக்கு பில்லு கட்டல, ஒர்க் பண்ணல, என்ன பண்ணுவ? ஓ, அப்படின்னா அது என்ன பண்ண? அப்படியே ஆபீஸ்க்குள்ள போவேன் சார். அங்க தீனு சிவப்பு கலர் வாளியில எழுதி வச்சிருப்பாங்க, உள்ள மண்ணு கொட்டி வச்சிருப்பாங்க, அதை எடுத்து கொண்டு வந்து இங்க கொட்டி தீ அணைச்சிருவேன் சார். வாளி உடைஞ்சு போச்சு, மண்ணு கொட்டி போச்சு, என்ன பண்ணுவ? வாளி உடைஞ்சு மண்ணு கொட்டி என்ன பண்ணுவேன்? அதான் பாத்ரூம் இருக்கே சார், அங்க நிறைய தண்ணி வருமே, அத பக்கெட் பக்கெட்டா கொண்டு வந்து இங்க ஊத்தி தீ அணைச்சிருவேன் சார். வாட்டர் டாக்ஸ் கட்டல, தண்ணி வராது, என்ன பண்ணுவ? சார் லிஃப்ட். லிஃப்ட்ல வேகமா. கரண்ட் பில்லு கட்டல, லிஃப்ட் ஒர்க் பண்ணாது, இப்ப என்ன பண்ணுவ? சார் படி வழியா வேகமா கீழே இறங்கி போனா அங்க செக்யூரிட்டி இருப்பாரு, அவரை அலர்ட் பண்ணி ஃபயர் சர்வீஸ வர வச்சு இங்க புடிச்சிருக்க தீ அணைச்சிருவேன் சார். அது முடியாது. ஏன் சார்? செக்யூரிட்டிக்கு காது கேட்காது, 6 மணிக்கு மேல கண்ணும் தெரியாது, மாலக்கண்ணு. இப்ப என்ன பண்ணுவ? அப்படியா சார்? என் சர்டிபிகேட் சார் நான் எடுத்துக்கலாமா? ஷூர். ஏயா என்ன சொன்ன? போன் அவுட் ஆஃப் ஆர்டர், செல்லுக்கு பில்லு கட்ட மாட்டேன், ஆபீஸ்ல வாளி உடைஞ்சு போகும், மண்ணு கொட்டி போகும், பாத்ரூம்ல வாட்டர் டாக்ஸ் கட்டாதால தண்ணி வராது, ஈபிக்கு பில்லு கட்ட மாட்டேன், லிஃப்ட் வேலை செய்யாது, செக்யூரிட்டிக்கு பகல்ல காது கேட்காது, சாயந்தரம் 6 மணிக்கு மேல கண்ணும் தெரியாது. இதெல்லாம் ஒரு ஆபீஸ்? இப்படிப்பட்ட ஆபீஸ் இருக்கிறதுக்கு தீ பிடிச்சு எரியறதே பெட்டர். ஐயோ பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு. ஓ ஓ எம்டி. என்ன சார் உள்ள எரியுது? ஓன் வயிற்றுச்சலும் ஏன் வயிற்றுச்சலும். Breakfast. எப்ப கல்யாணம்? இல்லப்பா. ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்த நீ நானா வந்து சாப்பாடு போட்டு பக்கத்துல பாசமா நிக்கிறேன்னா இது கூடவா தெரியாம இருக்கும்? எப்ப கல்யாணம்? இன்னைக்கா? இல்லப்பா. Very good. வழக்கமா அப்பந்தான் தான் பொண்ணு கல்யாணம் ஊருக்கெல்லாம் பத்திரிகை கொடுப்பான். ஆனா இங்க ஒரு பொண்ணு பத்திரிகை வச்சு அப்பனை கூப்பிடுது. இல்லப்பா, உங்க சம்மதத்தோடதான். சம்மதமா? நானா? எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி தைரியமா பத்திரிகை அடிச்சு சவால் விடுவான்? அதையும் உன் கையிலே கொடுத்து. இல்லப்பா, இது சவால் இல்லப்பா. தயவு செஞ்சு நீங்களே எங்களை சேர்த்து வைங்க. கோட்டீஸ்வரம் பொண்ண கோயில்ல வச்சு தாலி கட்டுவா, நான் கூட நின்னு பாக்கணுமா? பாக்குறேன். அவ யாருன்னு பாக்குறேன். இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். அவனா நானான்னு பாக்குறேன். தீர்காயுஷ்யமஸ்து.
பேரு நட்சத்திரம் பேரு திருமலை. இந்த பேரை யாரு வச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. இல்ல 4 நட்சத்திரம் வேற. லைஃப் நல்லா இருக்கணும், ஜெகஜோதியா வாழணும், தான் மேட்ரு. திருமலன் நாமதேயஸ்ய ஆசக்தே நர்சசாவர்த்தபானோ நிவேஷகன் அமிர்தம் மர்த்யஞ்ச இரண்யேன சவிதாரதேன தேவோஜாதி புவனா விபஷ்யன்னே அக்னிந்தூதம் விமஹே ஹோதாரம் விஸ்வவேதசம் அஸ்ய யக்ஞஸ்ய சுக்ரதம் ஈஷே பசுபதி பசூனான் சதுஷ்பதாமுதச்ச விபதாம் ஸ்ரீதோஜன் நிர்விஜம் भागमेतराजस्वाहापिजपानस्य सन्तु आप्याजस्वसमेतु देवस्वतस्वमग्नियं भवावाजस्य सङ्गथे अप्सुवे सोमो अग्रवीतं तर्विश्वान् देशजा अग्निञ्च विश्वशम्भुवमापश्च நான் தான் பேசுறேன். அதை தூக்கியாச்சு. மொத்தமா மணி அடிச்சிருட்டா இல்ல கற்பூரம் மட்டும் காமிக்கட்டா? இல்ல நீங்க சொல்லுங்க. அதான் பாக்குறதுக்கு பச்சை மாதிரி இருக்கான். என்னடா முறைக்கிற?
யார்கிட்ட மோதுறது? அரசு கிட்டயா? தேவையா அவனுக்கு? இப்படி பொட்டுன்னு போயிட்டானே. நம்ம பசங்க ரூபாய்க்கு 3 கொலை பண்றவங்க.